கல்வி மானிய கோரிக்கை வருகிறது, அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக ஒரு அரசாணை 243 என்ற அரசாணை ஒன்றிய அளவிலே சீனியாரிட்டி வைப்பதை மாநில அளவில் அதை பரவ செய்த அந்த அரசாணையை தடுத்து நீக்கிட வேண்டும் என்ற வேண்டுகோள் கடந்த ஆட்சியிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் இந்த அரசாணை போட்டார்கள். தற்போதைய ஆட்சியில் அதை நீக்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். நீண்டகால கோரிக்கையான பழைய பென்ஷனை நான் தருவேன் என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய தற்போதைய முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில். எனவே ஆனால் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனும் மத்திய அரசிடத்திலே கடன் வாங்கினால் தர முடியும் என்று சொன்ன அந்த வாக்கை நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தையும் பேட்டிகளையும் கொடுத்த விளைவாகவும் அவர் கவனத்திற்கு சென்றதன் விளைவாக உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை தருவேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதற்கு நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய முக்கிய கோரிக்கையான அவர் ஏற்கனவே பழைய பென்ஷன் தருவதாக வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். இடைக்காலத்தில் பணி ஓய்வு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் நிராகரியாக நிறுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான ஒரு குறிப்பானை விரைவில் அளித்து அவர்களுக்கான அந்த பணி பண பலனை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு கடந்த 3 ஊதிய குழுவிலும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டு வஞ்சிக்கப்பட்டிருந்த இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடை உடையாக நீக்கி கடனிலைக்கு தள்ளப்பட்ட இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தை மத்திய அரசு நிலையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் அதற்கான வாக்குறுதியை சட்டமன்றத்தில் அவர் நிறைவேற்ற வேண்டும். குறிப்பா அந்த டெட் என்ற தேர்வு ஆசிரியரை மிகவும் பாதித்திருக்கிற டெட் 2009 பிறகு இதை அமுல்படுத்திட வேண்டும் என்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் கொடுத்தார்கள். 2009 பிறகு வந்தவர்களுக்கு அவர்கள் அந்த ஆணையை நடைமுறைப்படுத்திட வேண்டும். ஆனால் 2009 முன்பே இருந்து பணியில் சேர்ந்தவர்களுக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணி செய்தவர்களும் இந்த தேர்வில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதனால் இதை தேர்ச்சி பெற்றால் தான் பதவி உயர்வு என்ற நிலையினால் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு இல்லாமலேயே நிராகரியாக கல்வித்துறை இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏராளமான காலி பணியிடங்கள், தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுகள், பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு இல்லாமல் நிராகரியாக இன்று மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். மாணவருடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தினுடைய வழக்குக்கு உட்பட்டு இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு உழையாக பதவி உயர்வு தர வேண்டும் என்ற வேண்டுகோளில் நடக்கின்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்திலேயே அதற்கான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை நிறைவேற்றி மத்திய அரசுடைய பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எப்படி இந்த நீட் இருந்தால்தான் இந்த மருத்துவர் என்ற நிலை இருக்கிறது, ஆனால் அதற்கான சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் அதை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம். 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வியில சேரும் பொழுது அந்த ஒதுக்கீடு தருகிறார்கள். அதை நான் வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அதை 10 விழுக்காடாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். அரசு பள்ளியில் மட்டுமல்ல வெளிநாடு பள்ளியில் இருக்கிறவர்களுக்கு 3 விழுக்காடு உயர்த்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பகுதி நேர ஆசிரியர்கள் 15 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை நிராகரியாக விட்டு இன்று நிலை குலைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும், காலி பணியிடத்தெல்லாம் நிரப்பிட வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி மானிய கோரிக்கையில் அதை அறிவிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அமைச்சர் அறிவிக்க வேண்டும். கல்விதான் பிரதான நிலைப்பாடு என்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் ஆரம்ப ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை உழைக்கிற உழைப்பு தான் IAS IPS எல்லாம். எனவே இதை கருத்தில் கொண்டு அரசு கல்விக்கு செலவிடுவது செலவல்ல மூலதனம் என்ற கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கல்வி மானியத்தை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை, அது மட்டுமல்ல கழிப்படை வசதி இல்லாத, அதாவது அதற்கு தூய்மை பணியாளர் நிரந்தரப்படுத்திட வேண்டும், இரவு காவலரை அரசு பள்ளிக்கு தந்திட வேண்டும், வாட்ச்மேன் போஸ்ட் இல்ல, OA போஸ்ட் கிடையாது, இதையெல்லாம் அவர்கள் அரசு பள்ளிக்கு தந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கின்றேன். மாண்புமிகு கல்வி அமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் சிறப்பு கவனம் செலுத்தி அறிவிப்பார் என்று நான் நம்பிக்கையோடு வேண்டுகோளையும் கோரிக்கை வைக்கின்றேன். ஆசிரியர்கள் மாணவருடைய 2வது பெற்றோராக தான் இருந்து கொண்டிருக்கிறார். மாதா பிதா குரு தெய்வம், இறைவனுக்கு நிகராக ஆசிரியருடைய வாழ்வியலை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற துறை இந்த துறை. வெறும் மாணவர்கள் உயிர்களோடு உறவாடுகிற துறை இது, பேப்பர் பென்சிலோடு இல்லை.
அப்போ இத்தகைய துறையிலே மாணவரை நல்வழிப்படுத்துவதற்கு ஆசிரியர் எங்கும் முனைந்து கொண்டுதான் பல்வேறு மனவியல் ரீதியாக நாங்கள் அவர்களை யார் என்ன நிலையில் இருக்கிறார்கள், என்ன பின்புலம் இருக்கிறது என்கிறத உளவியல் ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு கற்பித்தலை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, பத்திரிகை துறைக்கு பத்திரிகை துறை அந்த பில்லர். எனவே அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய நிலையும் கட்டாயம் நமக்கு இருக்கு. மாணவன் தற்கொலைக்கு கைது என்பது அது மிக வருத்தத்தக்கது. மாணவர் என்ன உண்மை நிலை என்பதை கண்டறிந்துதான் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு செய்தி வந்தவுடனே தவறா நினைக்க வேண்டாம். ஒரு செய்தி வந்தவுடனே பள்ளிக்கல்வித்துறையில் கல்வித்துறையில் தான் உடனடியாக ஆசிரியரை கைது செய்வதும் உடனடியாக பணி நீக்கம் செய்கின்ற ஒரு துயரமான சம்பவம் இந்த துறையில் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆசிரியர் ஒரு போக்சோவில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் குடும்பத்திற்கும் அவருக்கும் உணர வேண்டியதான அந்த கைது நடவடிக்கை சிறையில் இருந்தது. இதெல்லாம் திருப்பி தர முடியுமா? எனவே ஒரு குற்றச்சாட்டு வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் தீர விசாரித்து அதில் முடிவெடுத்தால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. எந்த நேரத்திலும் ஆசிரியர் மாணவருக்கான துன்புறுத்தலையோ தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள், செல்லவும் மாட்டோம் என்ற உறுதியை நேரத்தில் அளிக்கிறேன். அது வருந்தத்தக்க நிகழ்ச்சி. அதை உண்மையை கண்டறிந்து அவள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள். ரீல்ஸை பொறுத்தவரையிலும் காலத்தினுடைய மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம் தான். இது வெறும் ஆசிரியரா பார்க்க முடியாது. பெற்றோர், மாணவர், ஆசிரியர் உளவியல் சார்ந்த விஷயம். அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. வாசிப்பு பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். அதற்கான மாடலா பெற்றோரும் இருக்கணும், ஆசிரியரும் மாடலா இருந்தாதான் அந்த பிள்ளைகள் அந்த மாடல்ல போவாங்க. அந்த நேரத்தில் நல்வழிப்படுத்துவன சிறப்பு சட்டங்களை ஆசிரியர்களுக்கு தர வேண்டும். அவருடைய கையை கட்டப்பட்டது அவிழ்த்து அவர்களை சிறு வயதிலே நல்வழிப்படுத்துவதற்கான வாய்ப்பு தரணும். இல்லை என்றால் ஆசிரியர் கட்டுப்படுத்தினா காவல்துறை தான் கட்டுப்படுத்துறாங்க. சமூகத்தை கட்டுப்படுத்துகிற கண்காணிக்கிற பணியை எல்லோரும் சேர்ந்து, பத்திரிகை துறை உட்பட எல்லோரும் சேர்ந்து இதை டீமா நாம் அதை எதிர்கொண்டு அவரை சமநிலையை சமூகத்தை உருவாக்குவோம். தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியருடைய மாநில பொதுச் செயலாளர், டாக்டர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா தாஸ், கன்னியாகுமரி.